வணக்கம். டீ டைம் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம 6th புக்கு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இருக்குன்றத புக்கை நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோக்களை பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்னு சொல்லுங்கள். ஆரம்பிக்கலாம். பன்னாட்டு அழகுமுறை அளவியல் பாடத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி ஒரு கொஸ்டின் கண்டிப்பான முறையில் இதில் வரும்னு சொல்லலாம். வெப்பநிலையின் அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொலைவின் அலகு, மின்னோட்டத்தின் அலகு, காலத்தின் அலகு, பொருட்களின் அளவு, நிறையின் அலகு, ஒளிச்செறிவின் அலகு, இப்படி தான் கேள்வி வரும். இப்போ இதை நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துக்கிறோம். பன்னாட்டு அலகுமுறை எஸ்ஐ. வெப்பநிலையின் அலகு என்ன அப்படின்னு கேட்பாங்க. கெல்வின். வெப்பநிலையின் அளவு கெல்வின். தொலைவு வந்து எதை வச்சு அளப்போம்? மீட்டர் மீட்டரை வச்சு அடிப்போம். எத்தனை கிலோமீட்டர் அப்படி சொல்கிறோம்ல, மீட்டர். மின்னோட்டத்தின் அளவு, ஒரு கரண்ட்டு ஷாக் அடிச்சிருச்சு ஆன்னு சொல்லி நம்ம கற்றுவோம்ல, ஐயோ கரண்ட் அடிச்சிருச்சு ஆன்னு கட்டுவோம், ஆம்பியர் அப்படி நான் வச்சுருங்க. மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். காலத்தை பற்றி சொல்கிறதுனா ஒரு வினாடி, ஒரு செகண்டு, ஒரு சுடக்கிற காலம், ஒரு சுடக்குறவுக்குள்ள அப்படின்னு சொல்கிறாங்களே, காலத்தோட அலகு வினாடி. பொருட்களின் அளவு மோல். பொருட்களின் அளவை வந்து எதில் வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா மோல் அப்படின்ற அலகுமுறை. பன்னாட்டு அலகுமுறைக்கு வந்து மோல். நிறையின் அலகு கிலோகிராம். அதாவது நிறுக்கிறது. தக்காளி, கத்தரிக்காய், அரிசி, இந்த மாதிரி இதெல்லாம் நிறையின் அலகை வந்து கிலோகிராமில் தான் அளக்குறாங்க. ஒளிச்செறிவின் அலகு. இப்போ நைட்டு கரண்ட் போயிடுச்சு, உங்கள் வீட்டுக்கு வெளிச்சம் வரணும், அந்த ஒளி வரணும் அப்படின்னா ஒரு ஹேண்டிலை வச்சு பொறுத்துவீங்களா, அப்படின்னா வச்சுக்கோங்க. ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. சரி, அப்போ இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்ததில் கெல்வின், மீட்டர், ஆம்பியர், வினாடி, மோல், கிலோகிராம், கேண்டிலா, இதெல்லாம் எப்படியே ரிவர்ஸில் சொல்லி பார்த்துக்கோங்க. கெல்வினோட அடிப்படை அலகு வெப்பநிலை, மீட்டரோட அடிப்படை தொலைவு, ஆம்பியரோட அடிப்படை மின்னோட்டம், வினாடியோட அடிப்படை காலம், மோலோட அடிப்படை பொருட்களின் அளவு, கிலோகிராமின் அடிப்படை நிறை, கேண்டிலாவோட அடிப்படை ஒளிச்செறிவு. எப்போயுமே ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது திரும்ப எத்தனை முறை நம்ம வந்து அதை வந்து நம்ம காது கொடுத்து கேட்குறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு வந்து குழப்பம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக நீண்ட நாளைக்கு வந்து மனப்பாட சக்தியோடு இருக்கும். அதனால் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் நினைக்க வேணாம். அப்படி சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு டயத்தில் சொல்லிவிட்டு முடிச்சுடுவோம். நீங்கள் அதை ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால தான் 2 தடவை சொல்கிற மாதிரி ஆச்சு. இந்த படத்தை பாருங்கள். இது படம் தானே அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். இதெல்லாம் தெரிஞ்சது தான். ஒரு அளவு நாடா ஒரு குறிப்பிட்ட தொலைவின் நீளத்தை கண்டறிய பயன்படுகிறது. இந்த இடத்துல நீங்கள் சொல்லி பார்க்கணும். தொலைவை அளக்கக்கூடிய அளவு மீட்டர், அதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். ஒரு செயல் நடைபெற எடுத்துக்கொள்ளும் காலத்தை துல்லியமாக கணக்கிடுவது. டைம் தானே. காலத்தின் அலகு வினாடி அப்படிலாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி. மீட்டர் அளவுகோல். பொருளின் எடையை காண பயன்படுவது தராசு, இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஒரு பொருளின் நீளத்தை காண பயன்படுவது மீட்டர் அளவுகோல்னு போட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு இதெல்லாம் ஒரு ரிமைண்ட் பண்ணிக்கிறோம். சரி, நீளத்தின் அலகுகளை நாம் தெரிந்து கொள்வோம். 1 சென்டிமீட்டர் அப்படின்றது எத்தனை மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர் அப்படின்றத கேள்வி வரும். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தால் தான் 1 சென்டிமீட்டர். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம் மாதிரி தெரியும். இதை எக்ஸாமில் வந்து 10 மில்லிமீட்ரு, 1000, 100 மில்லிமீட்ரு, 1000 மில்லிமீட்டர் இப்படி கொடுக்கும்போது கண்டிப்பான முறையில் நமக்கு பெரிய அளவில் கன்ஃபியூஸ் வரும். அதனால் இதை சாதாரணமாக எடுக்காதீங்க. 1 மார்க் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். 1 மார்க் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி தெரிஞ்ச விஷயங்களில் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து தப்பு பண்ணிடவே கூடாது. 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். தலைகளாக சொல்லி பார்க்கணும். 1 சென்டிமீட்டர்னால் எத்தனை மில்லிமீட்டர்? 10 சென்டிமீட்டர். 10 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டர்னால் 10 மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டர்னால் 1 சென்டிமீட்டர். சரி, இப்போ வரிசையாக வருவோம். 1 சென்டிமீட்டருக்கு 10 மில்லிமீட்டர் தேவை. அப்போ 1 மீட்டருக்கு
100 சென்டிமீட்டர் தேவை. 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் தேவை. 1 கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்டர் தேவை அப்படின்னா 1000 மீட்டர். 1000 மீட்டர். ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதி கூட உங்கள் வீட்டில் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும். ஆனால் நிறையா பேர் இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் அந்த ஒரு கொஸ்டினை விட்டுட்டுலாம் இன்றைக்கி எத்தனையோ பேர் வேலையை விட்டு உட்காந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏற்கனவே ரிமைண்ட் பண்ணுற மாதிரி வருது. நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. பரப்பளவின் அலகை வந்து எப்படி சொல்லுவீங்க? மீட்டர் ஸ்கொயர்டில் சொல்லுவீங்க. பரப்பளவுன்றது வந்து இப்போ ஒரு பாயை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பரப்பளவு அப்படின்னா அதை வந்து மீட்டர் ஸ்கொயர்டில் சொல்லுவீங்க. பருமனின் அலகு மீட்டர் கியூப். பருமன்னா 3D வியூ, சரிங்களா? இப்போ ஒரு பானையை கூட எடுத்துக்கோங்களேன். ஒரு பானையை ஒரு சதுரமான ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுதான் பருமன். உள்ளுக்கு ஏதாச்சும் போட்டு வைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதனோட 3 வியூமே நமக்கு தெரியும். 3D டைமென்ஷன் சொல்லுவாங்க. அப்போ பருமனின் அலகு வந்து மீட்டர் கியூப்பு. பரப்பளவோட அலகு மீட்டர் ஸ்கொயர்டில் தான் சொல்லணும். அடுத்தது முன்னொட்டு. எஸ்ஐ அலகு முறையில் பயன்படுத்தப்படும் முன்னொட்டுகள். இதில் வந்து இதை வரிசையாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம எப்படி இந்த சென்டிமீட்டரு 10 சென்டிமீட்டரு கிலோமீட்டர்லாம் படித்தோமோ அதே மாதிரி முன்னொட்டோட வரிசை பிரகாரமாக தெரிய ஆரம்பித்தா தான் நம்ம தெளிவாக அதை சொல்ல முடியும். சரி, ஃபஸ்ட்டு வந்து டெசி, அடுத்து சென்டி, டெசி சென்டி, அதுக்கடுத்து மில்லி. டெசி, சென்டி, மில்லி, நானோ, கிலோ. சரி, இது வரிசை பிரகாரம் உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஒரு 10 டெசிமீட்டர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். 10 டெசிமீட்டர்ன்றது 1 மீட்டர். 10 டெசிமீட்டர்ன்றது 1 மீட்டர். அப்போ 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர்னு சொல்கிறாங்க. சரி, மில்லி. 1000 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். 1000 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். இது ஜீரோவை பார்த்துக்குங்க. இதெல்லாம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ரொம்ப சாதாரணமாக இருக்காங்க. 2 4 6 8 9 ஜீரோ இருக்குது. நானோமீட்டருக்கு வந்து எத்தனை ஜீரோ வேணும்? 1 2 3 4 5 6 7 8 9 ஜீரோ. 9 ஜீரோ போட்டிருக்கு. 9 ஜீரோ போட்டு 1 போட்டிருந்தா 1 மீட்டர். நானோமீட்டரை பொறுத்த வரைக்கும் 1 மீட்டர். சரி, 1000 மீட்டர் அப்படின்றது 1 கிலோமீட்டர். 1000 மீட்டர் அப்படின்றது 1 கிலோமீட்டர். சரி, இப்போ இதனோட இந்த துணை பண்புங்க நார்மலாக பார்த்துக்குங்க. ரொம்ப அக்யூரஸாக பார்க்கணுன்னா பார்க்கலாம், தப்பு இல்லை. சரி, இப்போ டெசி. 10 டெசிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். 1000 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். 1 போட்டு 9 பூஜ்ஜியங்கள் போட்டு நானோமீட்டர்னால் 1 மீட்டர். 1000 மீட்டர்ன்றது 1 கிலோமீட்டர். உங்களுக்கு அப்படியே நான் வாசி விட்டு போயிடலாம். வாசி விட்டு போனால் ஒரு தடவை 2 தடவை சொல்லி நீங்கள் கேட்குற மாதிரி இருக்காது. நிறையா படிக்கணும்னா அவசரப்பட்டு போகிறதில் பிரயோஜனம் இல்லை. தெளிவாக ஒரு தடவை 2 தடவை கேட்டுட்டு போகிறது தப்பு கிடையாது. உங்களுக்கு குழப்பாது. சரி, இப்போ நிறை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவாகும். அவ்வளோதான். இப்போ ஒரு கொய்யாப்பழம் கூட எடுத்துக்கோங்க. நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவாகும். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். இது கிலோகிராம் என குறிப்பிடப்படுகிறது. நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையே எடையாகும். பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப போட்டு குழப்பாதீங்க. நிறைனா என்ன அப்படின்றது தான் கேள்வி. நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிறக்கூடிய பாயிண்ட் எதுனா, மற்றதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பூமியின் மீது ஒரு பொருளின் எடை, பூமியின் மீது ஒரு பொருளோட எடை எப்பவுமே அதன் நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும்.
இந்த இடத்துல தான் கூற்று காரணத்தில் கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நிறை அப்படின்ற விஷயத்தில் நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு ஆகும்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம்ன்றதை கொடுத்துருவாங்க. இது கிலோகிராம் என குறிப்பிடப்படுகிறது. நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையே எடையாகும். இதையும் கொடுத்துருவாங்க. நிறையின் மேலே செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசையத்தான் நம்ம எடைன்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ பூமியில் இருக்கும் போது ஒரு கொய்யாப்பழத்தை நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கிடுவோம். ஒரு கொய்யாப்பழம் இருக்குது. பூமியில் இருக்கும் போது அதனோட எடை வந்து ஒரு 6 கிலோ வச்சுக்கிடுவோம். ஒரு 6 கிலோ கொய்யாப்பழம். அது வந்து ஒரு கற்பனைக்கு தான் 6 கிலோ கொய்யாப்பழம் இல்லை. பூமியில் இருக்கும்போது ஒரு 6 கிலோ இருக்குது. அதே கொய்யாப்பழத்தை கொண்டு போய் புவியீர்ப்பு விசை செயல்படுறதுனால 6 கிலோ இருக்குது. அதே கொய்யாப்பழம் 6 கிலோ கொய்யாப்பழத்தை கொண்டு போய் நிலவில் வச்சோம்னா என்ன ஆகும்? 1 கிலோவாக மாறிடும். அவ்வளோதான். 6ல் 1 பங்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்ப்போம். இதே அந்த டிஃப்ரென்ஸையும் சொல்ல வராங்க. அப்போ எடை அப்படின்னா என்னென்னா அந்த பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விஷயத்தை நம்ம எடைன்னு சொல்கிறோம். நிறைன்றது வந்து அதனோட பருமன் தான், அவ்வளோதான் ஜஸ்ட்டு. ஆனால் எடை தான் நமக்கு முக்கியம். அது புவியீர்ப்பு விஷயம் மூலமாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க. பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு நேர்த்தகவல் இருக்கும். அவ்வளோதான். அடுத்தது இந்த பின்னாடி வருது. உங்களுக்கு தெரியுமா? பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு. எனவே அங்கு எடை குறைவாக இருக்கும். ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்குது பூமியில், அதனால் 6 கிலோ இருந்துச்சு. நிலவில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும். நிறை வந்து அதில் எதுவுமே மாற்றம் ஆகாது. இப்போ ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. அந்த கொய்யாப்பழத்தோட நிறை வந்து 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கற்பனைக்கு தான், உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி தான் காமெடியாக எடுத்துக்கோங்க. அந்த 15 கிலோ கிலோமீட்டர் அளவில் இருக்கக்கூடிய அந்த கொய்யாப்பழம் நிலவுக்கு கொண்டு போனாலும் அதே 15 கிலோமீட்டர் இருக்கும். அதில் எதுவும் மாற்றம் நிறையில் மாற்றம் இருக்காது. 15 கிலோமீட்டர் இருந்தாலும் ஒரு கொய்யாப்பழத்தோட சைஸு பூமியில் 15 கிலோமீட்டர் இருந்தால் நிலவுலையும் 15 கிலோமீட்டர் தான் இருக்கும். பூமியில் 50 மீட்டர் இருந்தால் நிலவுலையும் 50 மீட்டர் நிறைய தான் இருக்கும். ஆனால் எடை மாறும் தன்மையுடையது. இதுதான் உங்களுக்கு தெளிவாக புரியணும். சரிங்களா? நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையைப் போல 6ல் 1 பங்கு இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாகவே இருக்கும். சரிங்களா? ரைட்டு. சரி, மெட்ரிக் டன் அளவில் எப்படி அளவிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1000 மில்லிகிராம் சேர்ந்தது 1 கிராம். 1000 மில்லிகிராம் சேர்ந்தது 1 கிராம். இது வந்து எப்படி நீங்கள் தங்க நகை எடுக்க போகிறீங்களா, அதில் வந்து 1 கிராம் 8 கிராம் சேர்ந்தது 1 பவுன் தெரியுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி 1 கிராம் அப்படின்றது 1000 மில்லிகிராம். அப்போ ஒரு பவுனுக்கு எத்தனை கிராம்? 8000 மில்லிகிராம் சேர்ந்தது 1 பவுன். அப்படி நான் வச்சுக்கிறணும். ஒரு கிராம்னா எத்தனை மில்லிகிராம்? 1000 மில்லிகிராம் சேர்ந்தது தான் 1 கிராம். சரி, 1000 கிராம் சேர்ந்தது 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோகிராம். 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம் சேர்ந்ததை எப்படி சொல்லுவோம்னா 1 டன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? 1000 மில்லிகிராம் என்பது 1 கிராம். 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம் சேர்ந்தது 1 டன். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த அளவீடுகள் சம்மந்தப்பட்டதில் இந்த மாதிரி ரொம்ப பார்க்க சிம்பிளான கொஸ்டினாக தான் தெரியும். தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா கொடுப்பாங்க. ரொம்ப ஈஸியாக அதுவும் ஏழையே கொண்டு போய் வச்சுருப்பாங்க. ஆன்சர் ஃபுல்லாமே அல்லது ஏழையே போய் வச்சுருப்பாங்க. டக்குன்னு அடிக்கிற மாதிரி. ஏமாந்துடக்கூடாது. இதில் ரொம்ப தெளிவாக இருந்தால் தான் நீங்கள் வேலைக்கு உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பொது தராசு மின்னணு தராசெல்லாம் அதை நீங்களே பார்த்துக்குங்க. ஒன்றும் அவ்வளவு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறத மட்டும் இப்போதைக்கு நான் சொல்லிடுறேன். சரி, மேலும் அறிவோம். ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவி. தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை ஒரு சிம்பிளாக சொன்னோம்னா, ஒரு பைக் இருக்குங்க, அந்த பைக்கில் மீட்ரு காமிக்குதா, அவ்வளோதாங்க ஓடோமீட்டர். வேறு ஒன்றுமே சொல்லலை. ஓடோமீட்டர்னால் ஓடுற வண்டிக்கு மாட்டுற மீட்டர் ஓடோமீட்டர்னு நான் வச்சுக்கோங்க. ஓடோமீட்டர்னால் பெருசாக நினைக்கவேனா, ஒரு ஓடக்கூடிய வண்டிக்கு மாட்டக்கூடிய மீட்டர் ஓடோமீட்டர், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள்
மெட்ரிக் முறை அலகுகளை திட்ட அலகுகள்னு சொல்லலாம். அவ்வளோதான் சொல்ல வரது, ஈஸியாக தான் சொல்கிறேன். திட்ட அலகுகள்லாம் என்னது? மெட்ரிக் முறை. மெட்ரிக் முறைனா திட்ட அலகுகள். மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் எந்த நாட்டினரால் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1790 பிரெஞ்சு நாட்டினரால் உருவாக்கப்பட்டது. பிரெஞ்சுக்காரங்க தான் வந்து இந்த திட்ட அலகு அல்லது மெட்ரிக் முறை அலகுகளை வந்து 1790 கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த 1789 ஒன்று படிச்சிருப்போம், பிரெஞ்சு புரட்சி. அதை கொஞ்சம் நான் வச்சுக்கோங்க, ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. சரி, தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ நீளத்தை யாரெல்லாம் எதெல்லாம் அளக்குறாங்க? ஒரு வீடு கட்டுறதுக்குன்னா ஒரு டேப்பை போட்டு அளக்குறாங்க, ஒரு துணி வெட்டுறதுக்குனாலும் டேப்பை போட்டு தான் அளக்குறாங்க. சரி, இதனோட பின்னணி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா இதான் இருக்குது. 16ஆம் நூற்றாண்டிலே 1600களிலேயே வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை நீங்கள் சிம்பிளாக நான் வச்சுக்கலாம். இந்த நீளத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய டேப், சரிங்களா? பொதுவாகவே வந்து ஒரு இடத்து பிரச்சனை தான் டேப்பை கொண்டு போய் அளப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த இடத்த அளக்கக்கூடிய 2 பேர்த்துக்குமே இந்த ஒரு 2 பார்ட்டியுமே வில்லனாக தான் இருப்பாங்க. இவருக்கு இவர் வில்லன், அவருக்கு இவர் வில்லனாக இருப்பாங்க. அப்படி நான் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் அவ்வளோதான். வில்லியம் பெட்வெல் பெட்டு கட்டுவாங்க. இது ஓடமா ஏடமான்னு பார்ப்போம்னு சொல்லி பெட்டு கட்டுவாங்க. அப்படி நான் வச்சுக்கோங்க. 2 வில்லிங்க சேர்ந்து பெட்டு கட்டுறாங்க நான் வச்சுக்கோங்க. வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் திரும்ப படிக்க தேவையில்ல, ஜஸ்ட்டு அது அப்படியே கற்பனையாகவே ஓட்டிக்கோங்க. ஆனால் இதெல்லாம் கேள்வியாக வரும்லாம் சொல்ல முடியாது, ஒரு வேளை வந்துட்டா அவ்வளோதான். அடுத்தது, பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பிரான்ஸின் தலைநகர் எது? பாரிஸ். அங்கே வந்து உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று நம்ம தேசிய இயற்பியல் ஆய்வகம் சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அவ்வளோதான். பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான இந்த 2மே பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பிரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ் தலைநகர் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த அனைத்துலக நிறுவனத்தில் அந்த என்ன மெட்டல் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பிளாட்டினம் இரிடியம், அந்த 2 உலோக கலவை தான். அந்த மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டது. இந்த மீட்டர் கம்பியின் அதோட ஜெராக்ஸ் வந்து இங்கே ஒன்று வச்சுருக்காங்க டெல்லியில். அவ்வளோதான். அடுத்தது, 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 முதல் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையாலான ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம். அப்போ 1 கிலோவை எப்படி வரையறை பண்ணுறாங்க அப்படின்னா, பிரான்ஸில் செவ்ரஸ் அப்படின்ற இடத்துல அந்த அனைத்துலக நிறுவனத்தால் 1889 வச்சிருக்கக்கூடிய பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு உலோகத்தண்டோட நிறைக்கு தான் 1 கிலோ அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். எல்லாம் தெரியாமல் நீங்கள் அடுத்தடுத்து பெரிய பதவிக்கெல்லாம் போக முடியாது. நிறையா படிக்க நினைக்காதீங்க, கொஞ்சமாக படித்தாலும் மறக்காமல் படிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக படித்து போகலாம், தப்பே கிடையாது. குழப்பம்லாம் போகணும், அதுதான் முக்கியம். அப்போ தான் நிறையா நம்ம கவர் பண்ண முடியும். சரி, உங்களுக்கு தெரியுமா, முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினர். தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிழலினை கொண்டும் நேரத்தை கணக்கிட முடியும். மணல் நிரப்பப்பட்ட சிறிய துளை உடைய பாத்திரத்தை கொண்டும் காலத்தை கணக்கிடலாம். அந்த பாத்திரத்தில் உள்ள மணலானது கீழே விழ ஆரம்பிக்கும். இதனை பயன்படுத்தி காலத்தை கணக்கிடலாம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு மணல் கடிகாரம்னு ஒன்று இருந்துச்சுன்றதை சொல்கிறாங்க, அவ்வளோதான். நினைவில் கொள்க பெறுவோம். அளவீடு என்பது தெரிந்த அளவுகளுடன் தெரியாத அளவுகளை ஒப்பிடுவது. ஒரு தெரிந்த அளவோட தெரியாத அளவுகளை ஒப்பிடுவது. பொதுத்தன்மைக்காக அனைத்து இயற்பியல் அளவுகளுக்கும் படித்தர அளவுகள் உள்ளன. பொதுவான ஒரு தன்மை இருக்குன்றதாண்டி
அனைத்து இயற்பியல் அளவுகளுக்கும் படித்தர அலகுகள் உள்ளன. நீளம், நிறை மற்றும் காலம் ஆகியவை சில அடிப்படை இயற்பியல் அளவுகளாகும். சரி, எஸ்ஐ அலகுகள் திரும்ப சொல்கிறாங்க. நீளத்தின் அலகு மீட்டர், நிறையின் அலகு கிலோகிராம், காலத்தின் அலகு வினாடி. அடுத்தது, அளவுகோலை பயன்படுத்தும் போது 3 வகையான பிழைகளை தவிர்ப்பதன் மூலம் துல்லியமான அளவுகளை பெறலாம். மில்லிகிராம் அளவிற்கு துல்லியமாக நிறையை அளவிட பயன்படும் சாதனம் மின்னணு தராசாகும். மில்லிகிராம் அளவிற்கு துல்லியமாக நிறையை அளவிட பயன்படும் சாதனம் மின்னணு தராசாகும். இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்தது எல்லோரும் புக்கு ஒரு தடவை பார்த்துட்டு குறித்து யாராச்சும் ஒரு ஆள் கமெண்டில் வந்து தயவு செஞ்சு அதோட ஆன்சரை மட்டும் கூட சொல்லுங்கள். சரியான விடைனா சரியான விடையில் வந்து எத்தனை கொஸ்டின் இருக்கோ அதில் ஆன்சர் மட்டும் கூட போடுங்க. இல்லை உங்கள் புக்கில் குறிச்சிட்டு ஃபோட்டோ கூட போட்டு விடுங்க. சரி, சரி. அலகு 2 விசையும் இயக்கம். அலகு 2 விசையும் இயக்கமும். ரொம்ப பாடம் போரிங்காக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லிடுங்க. அடுத்த தடவை வீடியோ போடும் போது அதை நம்ம மாற்றிக்கிடலாம். பாடத்தலைப்பு வந்து விசையும் இயக்கமும். ஒரு விசைனா என்ன, இயக்கம்னா என்ன, அந்த மேலே இருக்க டைட்டெலாம் படிச்சுங்க. திரும்ப சொல்கிறேன், பாடம் சார்ந்த அதாவது தேர்வு சார்ந்த விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டே போவோம். புக்கை நீங்கள் படித்து தான் ஆகணும், அதில் எதுவும் மாற்றம் இல்லை. நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு காதில் கேட்குறக்காண்டி தான் நானும் புதுசாக எனக்கு யாருக்குமே தெரியாததான் சொல்லலை, இருக்கிறதான் நானும் சொல்கிறேன். கொஞ்சம் நிறுத்தி தெளிவாக உங்களுக்கு அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறதா ஒரு தடவை சொல்லிட்டேன்னா நீங்கள் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு அவ்வளோதான். நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்தெல்லாம் புரியவெல்லாம் வைக்கலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஒரு தடவை எத்தனை தடவை நீங்கள் திரும்ப கேட்குறீங்களோ இப்போ நம்ம இப்போ எடுக்கிறதா அத்தனை தடவை உங்களுக்கு வந்து குழப்பம் இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக படிக்க முடியும். சரி, ரைட், இது நம்ம ஏற்கனவே தெரியும், நமக்கு இதில் இருக்க விஷயத்த சொல்லி கேட்டிருக்கும் போது தெரியும்னு சொல்லி நீங்கள் படிப்பீங்க. சரி, உங்களுக்கு தெரியுமா இந்தியாவின் பழங்கால வானியலாளர் ஆரியப்பட்டா அப்படின்றது ஒருத்தர் இருந்தார். நீங்கள் ஆற்றில் ஒரு படகில் செல்லும்போது எவ்வாறு ஆற்றின் கரையானது உங்களுக்கு பின்புறம் எதிர் திசையில் செல்வது போல தோன்றுகிறதோ அதைப்போல வானில் உள்ள நட்சத்திரங்களை நாம் காணும்போது அவை கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுவதால் நிச்சயம் நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காகத்தான் சுற்ற வேண்டும் என்று அனுமதித்தார். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரெயினில் உட்காந்துருக்கோம், நம்ம அப்படியே அது பின்னாடி நம்ம பூமி வந்து நகர்ந்து போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், நம்ம அப்படி உட்காந்து அந்த மாதிரிலாம் சில நேரம் இருக்கும். பஸ்ஸில் ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா வேறு பஸ் நகரும் போது நம்ம நகர்ற மாதிரி தோணும், அந்த மாதிரி சொல்கிறது. இதுக்கு இன்னும் சிறந்த எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னோம்னா கானல் நீர். தண்ணி இருக்கிற மாதிரியே காட்டும், பக்கத்தில் போனால் தண்ணி இருக்காது. அது மாதிரி ஒரு மாய இது தோன்றும், அதெல்லாம் நகர்ந்து போகிற மாதிரியே இருக்கும். அதுதான் சொல்கிறாரு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஆரியப்பட்டான்னு ஒருத்தர் தான் வந்து அந்த வானியல் சார்ந்ததை சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. விசைனா என்னான்னு சொல்லியிருக்காங்க, பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களே விசை எனப்படுகிறது. ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் மேலே உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கலாம், உயிர் இல்லாத ஒரு காரணியாக இருக்கலாம். உயிர் இல்லாத காரணி எது, ஏதோ ஒரு மிஷினரி ஐட்டமாக இருக்கலாம், அவ்வளோதான். அதன் மூலமாக உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தக்கூடிய தள்ளவோ அல்லது இழுக்கவோ செஞ்சோம்னா அதுக்கு பேர் விசை, அவ்வளோதான். இந்த விசையை ஏற்படுத்தும் மாற்றங்கள்னு சொல்லியிருக்காங்க.
அதில் வந்து இந்த டாட் வச்சு கொடுத்துருக்காங்க. நான் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறணும். பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசையானது பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கோ அல்லது இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ மாற்றும். இயங்கும் பொருளின் வேகம் அல்லது திசை அல்லது இரண்டையும் மாற்றும். பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இது வந்து சயின்டிஃபிக்கலாக பார்க்க தேவையில்லை, நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம். ஒரு பாக்ஸ் இருக்குது, இல்லை ஒரு தண்ணி செம்பே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி அதில் மோந்து வச்சுருக்கீங்க, வீட்டில் செம்பு வச்சுருக்கீங்க, அது பாட்டுக்குன்னே இருக்குது. அது ஓய்வு நிலையிலேருந்து இயக்க நிலைக்கோ அதை வந்து ஒரு சுற்றி விட்டிங்கன்னா என்ன ஆகும்? அது இயக்க நிலை. இல்லை சுற்றிக்கிட்டு இருக்குது, அதை கொண்டு போய் பிடிச்சி நிறுத்தினீங்கன்னா அதுக்கு பேர் ஓய்வு. அவ்வளோதாங்க. பொருளை ஓய்வு நிலையிலேருந்து இயக்க நிலைக்கோ அல்லது இயக்க நிலையிலேருந்து ஓய்வு நிலைக்கோ மாற்றும். இதுக்கு பேர் விசை. அந்த விசை எங்கேருந்து வந்துச்சு? நீங்கள் கொடுத்தது. நீங்கள் தள்ளவோ பிடிச்சி நிப்பாட்டவோ நிறுத்தவோ செஞ்சீங்களா, அதுதான் விசை. இயங்கும் பொருளின் வேகம் அல்லது திசை இரண்டையும் மாற்றும். ஒரு செம்பை வந்து ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் நீங்கள் எந்த பக்கம் வைக்கிறீங்களோ அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் அது மாறும். அதுதான் சொல்ல வராங்க. திசை அல்லது இரண்டையும் மாற்றும். வேகத்தையும் மாற்றும், திசையும் மாற்றும். பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அது ஒரு இதாக இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதனோட வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துன்றேன். இந்த மூணையும் கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது எது அதை கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. இதில் ஏ சரி, பி தவறு, ஏயும் பியும் சரி, கொடுத்துருக்க அனைத்துமே சரி அப்படின்லாம் வர்றது இந்த மாதிரி கொஸ்டின் தான் திறனாய்வு கேள்வியில் வரும். அதனால் இந்த புள்ளி வச்சு கொடுத்துருக்கத நல்லா பார்த்துக்குங்க. இயக்கத்தின் வகைகள். சரி, இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆலேருந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளின் பாதையை பொறுத்து அதன் இயக்கத்தை கீழ்காணுமாறு நாம் வகைப்படுத்தலாம். நேர்கோட்டு இயக்கம், நேர்கோட்டு பாதையில் நடைபெறும் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம், அவ்வளோதான். எடுத்துக்காட்டு, நேர்கோட்டு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் ஒரு மனிதன். ஒரு பாதை, ஒரு ஒத்தடி பாதை இருக்குது. இது அந்த ஊருக்கு எப்படி போகணும் வழின்னா, நறுங்க ஒத்தடி பாதை அப்படியே நேராக போங்கன்றான். எதுலேயுமே வளையாதீங்க, நேராக போனாருன்னா அதுக்கு பேர் என்னது? நேராக ஒரு பாதையில் போயிருக்கான்னு அர்த்தம். அதான் நேர்கோட்டு இயக்கம். நேராக இயங்கிக்கிட்டே போகிறது நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னா வச்சுக்கோங்க. இந்த எடுத்துக்காட்டெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க. எடுத்துக்காட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எக்ஸாமில் குழப்பம் இந்த மாதிரி எடுத்துக்காட்டு. அடுத்தது வளைவு பாதை இயக்கம். முன்னோக்கி சென்று கொண்டு தனது பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் பொருளின் இயக்கம் வளைவு பாதை இயக்கம். எடுத்துக்காட்டு, வீசி எறியப்பட்ட பந்து. ஒரு பக்கம் எறிவோம், அது ஒரு பக்கம் போகிற விசைக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி போகும். சரி, இப்போ கிரிக்கெட்டை எடுத்துக்கிறோம். தோனி வந்து 6 அடிக்கிறாருன்னா இப்போ காற்றே அடிக்கலாட்டி அவர் அடிக்கிற 6 120 மீட்டர் போய் விழுதுன்னு வைங்க. இப்போ காற்று அடிக்குது, அது எதிர் திசையில் காற்று அடிக்குதுன்னா 120 போக முடியுமா? போக முடியாது. அப்போ வளைவு பாதை இயக்கம் காற்றின் திசையை பொறுத்து அது வளைஞ்சு போகும் பந்து. அதுதான் எரியப்பட்ட பந்து கொடுங்க. வளைவு பாதை இயக்கம் அடித்தாங்கன்னா ஒரு இடத்துல போய் அந்த இடத்துலையும் கரெக்டாக போய் விழுங்கலாம் சொல்ல முடியாது, அது அந்த சூழ்நிலை பொறுத்து. வட்டப்பாதை இயக்கம், இது வந்து ஒரு நார்மலாக அந்த பந்து மாதிரி கிடையாது, வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம். எடுத்துக்காட்டு, கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம். ஒரு கயிறில் வந்து கல்லை கட்டிக்கிட்டு இப்படி சுற்றினீங்கன்னா அதுக்கு தான் வட்டப்பாதை. ஒரே மாதிரியான வட்டமாக வந்து அதை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது தற்சுழற்சி இயக்கம்னா என்ன? ஒரு அச்சினை மையமாக கொண்டு இருக்கும் பொருளின் இயக்கம். எடுத்துக்காட்டு, பம்பரத்தின் இயக்கம். கரெக்டு, அது வந்து தற்சுழற்சி. பம்பரத்தின் இயக்கம் எந்த இயக்கத்தை சார்ந்ததுன்னு கேட்டால் தெளிவாக சொல்ல தெரியணும். தற்சுழற்சி இப்போ படிக்கும்போது ஈஸியாக தெரியும். அடுத்தது அலைவு இயக்கம். ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாகவோ அல்லது இடம் வலமாகவோ மாறி மாறி நகரும் பொருளின் இயக்கம் தனி ஊசல். எடுத்துக்காட்டு, தனி ஊசல். அலைவு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு கூறு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. தனி ஊசல். அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தனி ஊசல். ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக அல்லது இடம் வலமாகவோ மாறி மாறி நகரும் பொருளின் இயக்கம் தனி ஊசல். தனி ஊசலுக்கு எடுத்துக்காட்டு வாஷிங் மிஷினில் இருக்குது, அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டு பாருங்கள், தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஒழுங்கற்ற இயக்கம். வெவ்வேறு திசையில் நகரும் பொருட்களின் இயக்கம். மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம். அதே ஒழுங்கற்ற இயக்கம். ஒரு ஒழுங்கே இருக்காது, இங்கிட்டு போனால் அங்கிட்டு போவாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு, ஒருத்தர் டிரைவிங் மொதல் சைக்கிள் பழகிறாருன்னா
ஒரே மாதிரி ஓட்டி போவாரா? கிடையாது. அதை நான் வச்சுக்கோங்க. இப்படி மாறி மாறி போவார். அதுதான் ஒழுங்கற்ற இயக்கம். அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம். உங்கள் நண்பனை ஒரு நெகிழி பட்டையின் இரு முனைகளை நன்றாக இழுத்து பிடித்து கொள்ளுமாறு சொல்லவும். இப்போது அதன் மையப்பகுதியை இழுத்து விடுங்கள். அதன் அலைவானது அதிக வேகத்தில் நடைபெறுவதை காண்கிறீர்களா? அலைவானது அதிவேகமாக நடைபெறும்போது நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வுறுதல் என்கிறோம். ரப்பர் பேண்டை இப்போ பிடிச்சிட்டு இழுத்துட்டு அதை நடுவில் கொஞ்சம் இழுத்தீங்கன்னா அவ்வளவு தான் வந்து அந்த வைப்ரேஷன் இருக்கும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, அதிர்வுறுதல் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. மறந்துடாதீங்க. அலைவு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு தனி ஊசல். தனி ஊசலுக்கு வந்து அந்த கடிகாரம், வாஷிங் மிஷினில் வர்றது கரெக்டாக. இந்த டெஃபினிஷன் வந்து விளக்கம் வந்து கரெக்டான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா தானே படிக்காதீங்க, உண்மையாக படிங்க. 1 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்கின்ற அவசியம் இல்லை. 1 மணி நேரம் படித்தாலும் மறக்காத அளவுக்கு உண்மையாக ரொம்ப ஜென்யூனாக படிக்கணும். படிப்பு ஒன்று மட்டும் கண்டிப்பாக உங்களை வந்து கைவிடாது. படிப்பு ஒரு தடவை படிச்சிட்டோம்னா அடுத்து வந்து திரும்ப படிக்கிறதுக்கு தேவையில்லாத அளவுக்கு நம்ம வந்து அதை புரிஞ்சு படிக்கிறதுல தான் நம்மளோட புத்திசாலித்தனம் இருக்குது. அந்த புத்திசாலித்தனம் கண்டிப்பாக டிஎன்பிசியில் அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு வந்து இருக்கிறவங்க தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நீங்களும் அச்சீவர்ஸ் தான். அதனால் 1 மணி நேரம் படித்தாலும் புரிஞ்சு படிங்க. இல்லை எனக்கு ஒரு பாராதான் படிக்க முடிஞ்சுன்னா பரவாயில்ல, புரிஞ்சு அதுக்கடுத்து போங்க. சரி, இந்த இதை கொஞ்சம் அடுத்த கிளாஸ் வரும்போது இதையும் கமாண்டில் நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், தற்சொலி இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதையும் கொஞ்சம் குறித்து கமெண்டில் போட்டு விடுங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எது எந்த இயக்கம் சொல்லி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேக்ஸ் மாதிரியெல்லாம் இதில் ஃபாலோ பண்ணி பார்க்க சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த குழப்பம் இருக்காது. அலைவு இயக்கம் அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். அலைவு இயக்கம் வந்து இந்த வாட்சில் சொல்கிறாங்களே, இங்கேருந்து போயிட்டு வரும். அந்த வாட்ச் இது வந்து போயிட்டு வரும். அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாது. ஒரு கடிகாரத்தில் இருக்கக்கூடியது டிக் டிக் டிக்னு, அதாவது இங்கிட்டு போயிட்டு வரும். பழைய படங்கள்லாம் காமிப்பாங்க. அந்த மாதிரி அந்த அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக நடைபெறும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். சரி, கால ஒழுங்கு மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கம். கடிகாரத்தில் மணியை காட்டும் முள்ளினை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு நாளில் 2 முறை சுற்றி வருகிறது. 12 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், அதாவது நைட்டு 12 மதியம் 12 மணி வரைக்கும், மதியம் 12 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும், அதான் ஒரு டே 2 முறை சுற்றி வருகிறது. மேலெழும்பும் பந்தை கவனியுங்கள். அது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் குதித்து எழுகிறது. நீரில் தோன்றும் அலைகளை கவனி. குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் அலைகள் கரையில் மோதுகின்றன. இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் நடைபெறும் இயக்கத்தை கால ஒழுங்கு இயக்கம் என்கிறோம். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் கால ஒழுங்கு இயக்கம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அது நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். காற்றில் அசைந்தாடும் கொடியினை எடுத்துக்கொள்வோம். அவ்வியக்கம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக நடைபெறாது. இவ்வகை இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் எனப்படும். புவியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கமாகும். இப்போ நான் சொல்லக்கூடியது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெளிவாக கொடுத்துருக்கேன். இது வந்து பெரிய லெட்டரில் போடலை, பாக்ஸில் போடலை. ஆனால் உங்களோட கொஸ்டின் பேப்பரில் இது கேள்வியாக வரும். புவியை சுற்றி வரக்கூடிய நிலவின் இயக்கம் எந்த இயக்கம்னு கேட்பாங்க. கால ஒழுங்கு இயக்கம். அது அலைவு இயக்கம் அல்ல. ஆனால் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் இயக்கம் கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கம். சரிங்களா? இது உங்கள் புக்கை வச்சு குறிச்சிக்கோங்க. கண்டிப்பாக அதுக்கு கொஸ்டின் வரும். சரி, வேகமாகவோ மெதுவாகவோ. உயரமான ஒரு மரத்தினை பாருங்கள். காற்று மெதுவாக வீசும்போது மரத்தின் கிளைகள் மெதுவாக காற்றில் ஆடுகின்றன. காற்று வேகமாக வீசும்போது மரக்கிளைகள் ஆடும் வேகம் அதிகரிக்கிறது. அதே காற்று சூறாவளியாக மாறும்போது மரக்கிளைகள் ஆடும் வேகம் அதிகரித்து அது ஒடிந்து கீழே விழுகிறது. ஒரு இயக்கத்தினை வேகமானது அல்லது மெதுவானது என்று எதனுடன் ஒப்பு நோக்காமல் நம்மால் கூற முடியாது.
சரி, இது ஒரு பொருள் எவ்வாறு வேகமாக செல்லுது அப்படின்ற பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த பாக்ஸில் போட்டிருக்கிறது வந்து ஆரம்ப காலகட்டங்களில் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி இதை வச்சு செம்மையாக வரும். ஓரளவு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தூரமே அதன் வேகம். ஓர் அலகு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ஒரு பொருள் கடந்த தூரம் தான் அதனோட வேகம். ஒரு பொருளானது அதாவது 2 நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஓரளவு காலம்ன்றது தான். ஓர் அலகு காலம் 2 நிமிஷத்துலையோ 5 நிமிஷத்துலையோ 10 நிமிஷத்துலையோ அவர் எவ்வளோ தூரம் போயிருக்காரோ அந்த அந்த டைமு ப்ளஸ் தூரம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் அது வேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிள் அவ்வளோதான். இப்போ ஒருத்தர் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு குதிரை இருக்குது. அந்த குதிரை கொட்டி அந்த வீட்டில் கட்டி போட்டிருக்காங்க. அந்த குதிரையை இப்போ அதை அவுத்து விட்டுறாங்க. அவுத்து விடவும் அது என்ன செய்யுது, ஒரு இடத்துக்கு வேகமாக போயிடுது. அப்போ ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி போயிருதுன்னு வச்சுங்க. ஒரு 3 கிலோமீட்டர் போயிடுது. 3 கிலோமீட்ரு. அப்போ அங்கேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. இது இப்போ காணாமல் போனது 8 மணிக்கு இங்கேருந்து கலண்டு போயிடுச்சு. கயிறு அதுவே அத்துட்டு போயிடுச்சு. இவங்களால் பிடிக்க முடியல. அப்போ அங்கேருந்து அந்த குதிரையை பார்த்துட்டு இன்னொருத்தர் உறவினர் ஃபோன் பண்ணுறாரு. எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு? ஒரு 8:06க்கு ஃபோன் பண்ணுறாரு. ஏன்னா இந்த மாதிரி உங்கள் குதிரை மாதிரி இருக்குது, அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுலேருந்து என்னென்னா 8 மணிலேருந்து 8:06க்கு அவர் ஃபோன் பண்ணிடுறாரு இந்த இடத்துல இருக்குன்னு. அப்போ 3 கிலோமீட்டர் தொலைவில் அவர் ஃபோன் பண்ணுறாரு. அப்போ 6 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் அந்த குதிரை போயிருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ அதான் ஒரு அலகு காலம்ன்றது சொல்கிறது பெருசாக அதை ரொம்ப டெப்த்தாக போய் பார்க்காதீங்க. சிம்பிளாக அவ்வளோ. ஒரு அலகு காலம்னா ஒரு குறிப்பிட்ட டயத்தில் அந்த பொருள் கடந்த தொலைவு, தூரம் தான் அதன் வேகம். ஒரு பொருளானது டீனா டிஸ்டன்ஸு, தொலைவினை, தொலைவுனா டைம், கால இடைவெளியில் கடந்தால், டிஸ்டன்ஸ்னால் தொலைவு, டீனா கால இடைவெளியில் கடந்தால், எஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு ஈக்குவல் டு டி டி கடந்த டிஸ்டன்ஸு, கடந்த தொலைவு பை டைம், எடுத்துக்கொண்ட காலம். இதை அடித்து கொடுத்தீங்கன்னா வந்துடுங்க, வேகம் வந்துடும். அவ்வளோதான். அப்போ எப்படி பார்ப்போம். அந்த குதிரை கடந்த தொலைவு 3 கிலோமீட்டர், சரிங்களா. 3 பார் எவ்வளோ நேரத்தில் போயிருக்கு? 6 நிமிஷத்தில் போயிருக்கு, சரிங்களா. அதை போட்டு அடித்து கொடுக்கணும். இப்போ நிமிடம்னா எவ்வளோ? 5/18 இதெல்லாம் போடுவீங்களா, அந்த மாதிரி பார்த்துக்குங்க. சரி, அடுத்தது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லுங்கள். நிறையா நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு இந்த சேனலில். நீங்கள் சப்ஸ்கிரைபர் நிறையா வரும்போது தான் நம்ம இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போக முடியும். சரி, உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை எத்தனை வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார்? அப்படி சொல்லி பார்க்கணும். படிக்கும் போதே 100 மீட்டர் போட்டியில் அவர் உலக சாதனை படைச்சாருன்றதை எல்லாருமே சொல்லுவாங்க. உசைன் போல்ட்டு தான் ஃபஸ்ட்டு கடந்திருக்காரு, அவர் தான் இப்போதைக்கு ரெக்கார்டபிள் பர்சன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த வினாடி தெரியாது எல்லாத்துக்கும். 9.58 9.58 வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார். இதைவிட வேகமாக உங்களால் ஓட முடியும் என்றால் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஜஸ்ட் அவ்வளோதான். அடுத்தது, தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தையானது 112 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் ஓடக்கூடிய விலங்கு. சிறுத்தை எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகும்னா 112 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் ஓடக்கூடிய விலங்கு. சீரான இயக்கம் மற்றும் சீரற்ற இயக்கம். இந்த பாக்ஸில் போட்டிருக்கிறத கொஞ்சம் நீங்கள் நல்லா அதை அந்த டாட் வச்சுருக்கதான் படிச்சுக்கிறணும். ஒரு இயக்கம்னா என்ன? இயக்கம் எப்படிலாம் இயங்கும் பாதையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இயக்கம் எதெல்லாம், கால இடைவெளி அடிப்படையில் இருக்கக்கூடிய இயக்கம் எது, சீரான வேகத்தின் அடிப்படையில் எதெல்லாம் இருக்குது. சரி, இயங்கும் பாதையின் அடிப்படையில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா, நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம். நேர்கோட்டு இயக்கம்னா ஒரு மனிதன் நேராக ஒரு ஒத்தடி பாதையில் போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அதே நேர்கோட்டு இயக்கம். வளைவு பாதை இயக்கம் அப்படின்றது வண்டி ஒருத்தர் ஓட்ட தெரியாமல் சைக்கிள் ஓட்டுறாரு, பழகுறாரா பார்த்தேன் அப்படின்னா வளைஞ்சு
அது வந்து சீரற்ற இயக்கத்துக்கு பார்த்தோமா, இந்த வளைவு பாதை இயக்கம். சரி, வட்டப்பாதை இயக்கம். வட்டப்பாதை இயக்கம்னா ஒரு கல்லை வந்து கயரில் கட்டிக்கிட்டு நம்ம சுற்றுறது, அதே வட்டப்பாதை இயக்கம் பார்த்தோம். தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம். அலைவு இயக்கம்னா நான் பார்த்தோம், அலைவு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருந்தேன், கமெண்டில் போடுங்க. அடுத்தது கால இடைவெளி அடிப்படையில் வந்து கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம், இது 2 இருக்குது. வேகத்தோட அடிப்படையில் சீரான வேகத்தின் அடிப்படையில் சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம், இதெல்லாம் பார்த்துக்குங்க. கூட்டு இயக்கம்னு ஒன்று போட்டிருக்காங்க. சரி, பாருங்கள், ரோபோட் வந்து ஒரு மருத்துவரின் வழிகாட்டுதலின்படி அவற்றால் கண்ணறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடியும். அதேபோல் அவற்றால் ஒரு மகிழுந்தனை வடிவமைக்கவும் இயலும். செயற்கை நுண்ணறிவினை பயன்படுத்தி ரோபோட்டுகள் தாங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவினை தாங்களே எடுக்க இயலும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, ரோபோட்டுகளின் உணர்திறனை பற்றி பார்த்துருவோம். மின்னணு உணர்விகள் ரோபோட்டுகளின் கண்களாகவும் காதுகளாகவும் உள்ளன. இரட்டை கேமராவானது அதற்கு இந்த உலகம் பற்றிய முப்பரிமாண பிம்பத்தினை அளிக்கிறது. மைக்ரோஃபோன்கள் ஒளியை உணர உதவுகின்றன. அழுத்த உணர்விகள் அவற்றிற்கு தொடுதலுக்கான நுட்பத்தினை அளித்து ஒரு முட்டையை அல்லது பாரமான பொருள் ஒன்றை தூக்கும்போது எவ்வாறு பிடிக்க வேண்டும் என உணர்த்துகின்றன. அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள கணிப்பொறி ரேடியோ அலைகள் பரிமாற்றம் மூலம் செய்திகளை அனுப்பவும் பெறவும் உதவுகின்றன. நாம் சிந்திக்கிறோம் என்பதனை நம்மால் உணர முடியும், ஆனால் அந்த அக உணர்வு நிலை எப்படி இயங்குகிறது என்பதனை புரிந்து கொள்ள முடியாது. ரோபோட்டுகள் எப்போதும் அக உணர்வு நிலையில் இருக்குமா என்பதை நம்மால் கூற முடியாது. இந்த நானோ ரோபோட்டுகளில் பார்ப்போம். நானோ ரோபோட்டுகள் நுண்ணிய இடங்களில் தங்கள் பணிகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட மிகச்சிறிய ரோபோட்டுகள். வருங்காலத்தில் நம்மளோட இரத்த ஓட்டத்தில் நானோ ரோபோட்டுகளை செலுத்துவதன் மூலம் நடைமுறையில் சாத்தியமில்லாத நுண்ணிய கடினமான அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள இயலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நானோ ரோபோட்டை இரத்த ஓட்டத்தில் செலுத்தி அதன் மூலம் நல்ல செல்களை அளிக்காமல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செல்களை மட்டுமே அளித்தால் எவ்வளவு சிறப்பாகும் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? இராணுவ பயன்பாட்டிற்கான 4 கால் ரோபோ போட்டிருக்காங்க பாருங்கள் படம். சரி, நினைவில் கொள்க, இயக்கம் மற்றும் ஓய்வு ஆகியவை ஒன்றுக்கொன்று சார்புள்ளவை. வேறொரு நிலையில் இருந்து பார்க்கும்போது ஓய்வு நிலையில் உள்ள அனைத்து பொருட்களும் இயக்க நிலையில் உள்ளது போலும், இயக்க நிலையில் உள்ள பொருட்கள் ஓய்வு நிலையில் உள்ளது போலும் தோன்றும். தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்கள் மூலம் ஒரு பொருளின் மீது விசையானது செயல்படுத்தப்படுகிறது. இவ்விசையானது உயிருள்ள மற்றும் உயிரற்ற புறக்காரணிகளால் செயல்படுத்தப்படலாம். பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசையானது பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாற்றலாம். இயங்கும் பொருளின் வேகத்தையோ அல்லது திசையையோ அல்லது இரண்டையுமோ மாற்றலாம். பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சில விசைகள் தொடு விசைகளாகவும் சில விசைகள் தொடா விசைகளாகவும் செயல்படக்கூடியவை. சராசரி வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து S = டிஸ்டன்ஸ் பை டைம், அதாவது கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம். அதாவது நீங்கள் படிக்கிறது வந்து கடந்த தொலைவு எடுத்துக்கொண்ட காலம் அப்படி படிக்கக்கூடாது. S = d/t. எஸ்ஸுனா சராசரி வேகம், அதாவது ஸ்பீடை தான் சொல்கிறாங்க. ஈக்குவல்/d டிஸ்டன்ஸு, t டைம். அதை தெரிஞ்சால் சயின்ஸில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேகத்தின் அலகை வந்து எப்படி சொல்லுவோம்? வேகத்தின் அலகு மீட்டர்/வினாடியில் தான் குறிப்போம். வேகத்தின் அலகு மீட்டர்/வினாடி. இயக்கத்தினை அதன் பாதையை பொருத்தும், அதாவது கால ஒழுங்குடையவை மற்றும் கால ஒழுங்கற்றவை. வேகத்தை பொருத்தும், அந்த வேகம் எப்படி இருக்கோ அதை பொருத்தும் சீரான இயக்கமாக மற்றும் சீரற்ற இயக்கமாக அப்படின்றது வகைப்படுத்தலாம். ஏற்கனவே மொதல் படத்தில் சொன்ன மாதிரி அந்த ஒன்வேர்டு டைப்பில் இருக்கிறது ஃபுல்லாமே நாளைக்கு குறித்து கமெண்டில் போடுங்க. யாராச்சும் ஒரு ஆள் அதை பொறுப்பெடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது உதவிகரமாக இருக்கும். கொஞ்சம் அதை சரி பண்ண உட்காந்து படிக்க முடியாமல் இருக்கவங்க, வேலைக்கு போய்கிட்டு இருக்கவங்களால அதை செய்ய முடியாது சில நேரம்.
அது போட்டு ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டு விடுங்க. அதையும் நாளைக்கு நம்ம சொல்லுவோம். அடுத்தது அதை நானும் குறித்து சொல்லிடுவேன். எல்லாத்தையும் நானே செஞ்சுட்டேன்னா அப்போ நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. அதையாச்சும் நீங்கள் பண்ணுன்றதுக்காண்டி தான் அந்த இதை விட்டுருக்கேன். அது ஒன்றும் எனக்கு அவ்வளோ பெரிய வேலை இல்லை. ஒரு 10 நிமிஷம் அந்த புக்கை பார்த்து தானே குறிக்க போகிறேன். உங்களுக்காக தான் அதை சொல்கிறேன். அந்த ஒரு உங்களுக்கு அது மறக்காது. அதை ஒரு தேடி நீங்கள் அதை குறிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்ம 2 பாடம் முடிச்சிட்டோம். நம்ம அடுத்த டாப்பிக்கில் வந்து இந்த அலகு 3லேருந்து நம்ம சுற்றியுள்ள பருப்பொருள்கள் பற்றி பார்ப்போம். சரிண்ணா, அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை கமெண்டில் போடுங்க. நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லி கமெண்டில் போட்டாலும் பிரச்சனை இல்லை. கமெண்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக நடத்துங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போங்க அப்படி சொன்னாலும் நான் நடத்த ரெடி. ஓகே, ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். தேங்க்யூ.